ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, 3 காரியம் நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகள் பின்பற்றணும். ஒன்று, ஜெப வீரர்களாக மாறணும். ஹல்லேலூயா. யாராக மாறணும்? ஜெபிக்கிறவங்களாக மாறணும். இந்த சபையை ஜெப வீடாக மாற்றுவதற்கும், ஆண்டவர் நமக்கு கட்டி கொடுத்திருக்கிற அந்த குளோபல் ப்ரேயர் டவரை ஜெப மையமாக மாற்றுவதற்கும், சரியா, அவனுடைய கிருபையினால் நம்ம எல்லாம் அந்த ப்ரேயர் டவரை கட்டி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்க. நல்லா நேற்று போகும்போது நிறையா புறா வந்து அதில் லைட் போட்டு அதை எரிய வச்சுருக்காங்க. அந்த புறா அதே போல் ஆவியானவர் ஜெபம் பண்ணுறதற்கு நமக்கு கிருபை கொடுப்பா. ஹல்லேலூயா. அது உள்ளுக்கு நீங்கள் போனீங்கன்னா, யாராவது இன்னும் போகாமல் இருந்தால் கண்டிப்பாக போங்க. போய் அந்த ப்ரேயர் டவரை பாருங்கள். நம்முடைய எல்லா கான்டினென்ட்ஸும், ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிற முக்கியமான இடங்கள்லாம் தமிழ்லையும் எழுதியிருக்கு. நம்முடைய சென்னை பட்டணத்தில் உள்ள பின்கோடு ஏரியாக்களும் எழுதியிருக்கு. நான் பார்க்குறேன். நாங்கள் அதில் ஃபுல்லாக கிளாஸ் தான் இருக்கும். அதனால் நான் என்ன செய்தேன், ஜெபம் நடத்தும் போதே எழும்பி அந்த கிளாஸுக்கிட்ட போய் நின்று கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார்ல ஆபிரகாமை பார்த்து, நீ எந்த கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் பார், நீ பார்க்குற இடத்த நான் உனக்கு சுதந்திரமாய் தருவேன். இந்த வசனத்தை சொல்லி தான் அனுப்புகிறேன். நிறையா பேர் ஆண்டவர் கிருபையினால் ஒரு 150 பேராவது ஜெப நேரத்தில் வந்திருப்பாங்க. வந்து ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ண, நம்முடைய சென்னை பட்டணத்துக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம சென்னை பட்டணத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய மனசில் இருக்கிற ஒரு பெரிய காரியம், அறுப்புக்கு யார் வேணும், வேலை ஆட்கள் தேவை.